வணக்கம். இந்த வீடியோவில் சர்தார் வல்லபாய் படேல் குறித்து பார்க்கலாம். இவரோட பிறப்புன்னு பார்த்தோம்னா அக்டோபர் 31, 1875 குஜராத்தில் பிறந்திருப்பார். இவர் வழக்கறிஞர் தொழிலை மேற்கொண்டிருப்பார். இவரோட தொடக்க கால போராட்டம்னு பார்த்தோம்னா 1918 கெடா சத்தியாகிரகம் காந்தியடிகள் தலைமையில் நடந்திருக்கும். இது பஞ்சகால சட்டங்களை அமல்படுத்தாமல் நிலவரி செலுத்த சொல்லியிருப்பாங்க. அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு இருப்பார் காந்தியடிகளோட. அடுத்து பார்த்திங்கன்னா ஒத்துழையாமை இயக்கம். இந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் அகமதாபாத் இந்த பகுதிகளில் முன்னெடுத்து போயிருப்பார். மேற்கத்திய ஆடைகளை தொடர்ந்து காதிக்கு மாறியிருப்பார். அவரோட வழக்கறிஞர் தொழிலை கைவிட்டிருப்பார். இந்த பர்தோலி சத்தியாகிரகம் 1928 இதில் தான் இவருக்கு சர்தார் பட்டம் கொடுப்பாங்க. பெண்கள் தான் சர்தார் பட்டம் கொடுத்துருப்பாங்க. நிலவரி உயர்வை எதிர்த்து தான் இந்த போராட்டம் நடந்திருக்கும். சரிங்களா. இவர் பர்தோலி சத்தியாகிரகம் படேலுக்கான போராட்டம் 1928 நடந்திருக்கும். இதுதான் ரொம்ப முக்கியம். இதில் அடுத்து சட்டமறுப்பு இயக்கம். சட்டமறுப்பு இயக்கத்தில் ஏரவாடா சிறை காந்தியடிகளோட சேர்த்து இவரையும் சிறையில் அடைச்சிருவாங்க. சட்டமறுப்பு இயக்கத்தில் பங்கு பெற்றதுனால. அடுத்து 1931 கராச்சி மாநாட்டில் ஐஎன்சியோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். படேல் தலைமை வைத்த ஒரே ஒரு காங்கிரஸ் செஷன்னா அது இதுதான். அடிப்படை உரிமைகள் மற்றும் பொருளாதார கொள்கை குறித்த தீர்மானம் இந்த இதில் நிறைவேற்றிருப்பாங்க. நிறையா டைம் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 1931 தலைவர் யாருங்க இந்த செஷன் கேட்டிருக்காங்க. அப்படி நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. சரிங்களா. இதை கொஞ்சம் முக்கியமாக பார்த்துக்கோங்க. அடுத்து வெள்ளையனே வெளியேறு இயக்கம் நடக்கும் 1942. அதில் பங்கு பெற்று அகமது நகர் கோட்டை சிறையில் அடைச்சிருவாங்க. சுதேச அரசுகள் சுதந்திரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சுதேச அரசுகள் ஒன்றிணைப்பில் முக்கிய பங்கு வச்சிருப்பார். 565 சுதேச அரசுகள் இருக்கும். 562 தானாக இணைஞ்சிரும். ஜம்மு காஷ்மீரை இணைப்பு ஒப்பந்தம் மூலமாகவும் ஜுனாகத்தை பொது வாக்கெடுப்பு மூலமாகவும் ஹைதராபாத்தை படையெடுப்பு மூலமாகவும் இணைச்சிருப்பார். இது ஆல்ரெடி சுதேச அரசுகள் ஒன்றிணைப்பு மட்டுமே தனியாக வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பாருங்கள். அடுத்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் ரொம்ப முக்கிய பங்கு வச்சிருப்பார். அதில் பார்த்திங்கன்னா மாகாண அரசியலமைப்பு குழு, அடிப்படை உரிமைகள் குழு, சிறுபான்மையர் மற்றும் பழங்குடியினர் பிற ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கான குழு, இதுக்கெல்லாம் தலைவரை படேல் தான் தலைமை பதிவு வச்சிருப்பாரு இந்த குழுக்களுக்கெல்லாம். அடுத்து செப்டம்பர் 2, 1947 இடைக்கால அமைச்சரை வரும்ல, அதில் உள்துறை மற்றும் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இது எல்லாமே படேல் கைவசம் தான் இருக்கும். அவர் தான் தலைமை ஏற்றிருப்பார் இதுக்கு. அவரோட சிறப்புகள்னு பார்த்தோம்னா இந்தியாவோட இரும்பு மனிதர் பிஸ்மார்க்லாம் அழைக்கப்படுறாரு. சுதந்திர இந்தியாவோட முதல் உள்துறை அமைச்சராகவும் துணை பிரதமராகவும் பணியாற்றியிருப்பார். அகில இந்திய சேவைகள் வேணும். அகில இந்திய சேவைகள் தான் இந்தியாவோட ஒற்றுமைக்கு முக்கியமானதுன்னு கருதி அகில இந்திய சேவைகள் கொண்டு வந்தாலும் ரொம்ப முக்கிய பங்கு வச்சிடலாம். அகில இந்திய சேவைகளின் தந்தை குடிமை பணிகளின் தந்தைன்னு சொல்லி படேலை அழைக்கிறாங்க. இவரோட இறப்புன்னு பார்த்தோம்னா டிசம்பர் 15, 1950. இவருக்கு என்னென்னலாம் கவர்மெண்ட் சிறப்புகள் செஞ்சுருக்குன்னு பார்க்கலாம். 1991 பாரத ரத்னா விருது வழங்கியிருப்பாங்க. 1990 பார்த்தீங்கன்னா அம்பேத்கருக்கு பாரத ரத்னா, 91 படேலுக்கு வழங்கியிருப்பாங்க. 2014 ராஷ்ட்ரிய ஏக்தா திவாஸ் அல்லது தேசிய ஒற்றுமை தினமாக கொண்டாடிட்டு வருவாங்க இவரோட பிறந்தநாள். சரிங்களா. 143வது பிறந்தநாளில் என்ன பண்ணுவாங்கன்னா அக்டோபர் 31, 2018 ஒற்றுமையின் சிலை குஜராத்தில் நர்மதா நதிக்கரையில் அமைச்சிருப்பாங்க. இவரோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 597 அடி 182 மீட்டரில் பார்த்தோம்னா உலகிலேயே மிக உயரமான சிலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிலைக்கு பேர் தான் ஒற்றுமையின் சிலை. 1965, 75, 97, 2008, 2016 இவருக்காக தபால் தலைகள் வெளியிட்டிருக்காங்க. சர்தார் வல்லபாய் படேல் சர்வதேச விமான நிலையம் எங்கே இருக்குது? ஹைதராபாத்தில் இருக்குது. இது ஜாகிரஃபிலலாம் முக்கியமானது. சரிங்களா. இந்திய தேசிய போலீஸ் பயிற்சி அகாடமிக்கு இவர் பேர் தான் வச்சுருப்பாங்க. சர்தார் வல்லபாய் படேல் போலீஸ் பயிற்சி அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோதான் படேல். இதில் பர்தோலி சத்தியாகிரகம் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி சுதந்திர இந்தியாவோட முதல் உள்துறை அமைச்சர், துணை பிரதமர், குடிமைப்பணிகளோட தந்தை இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த ஐஎன்சி செஷனில் தலைவராக இருந்திருப்பார். எந்த செஷன் என்னன்னு பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.